சொன்னேன். அப்படி சொன்னே வேற மாதிரி என் காதுல வேற மாதிரி புராண புயல் இதிகாசத்துடன் அருமையான இதிகாசத்துடன் சொல்லாங்க. அவர் இதிகாசம்னா என்னன்னு தெரியல அவருக்கு. அருமையான சக்திராஜா அவர்களை பாராட்டி நமது SS கோட்டை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்ற இளைஞர் சார்பாகவும் மற்றும் மகளிர் மன்றமாக முடிச்சிருக்கல அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போத்தி அண்ணனை கௌரவிக்கிறோம். என்ன காரணத்துக்கு அவருக்கு நீங்க பொன்னாட மாலை உங்களுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒருத்த கருத்துல மாலை கிடந்தா அதுக்கு பேர் பாராட்டு மாலை. ஆமா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடந்தா அது கல்யாணத்துக்கு போடுற மாலை. பொழுதுக்கும் கிடக்குன்னா நீங்க போட்டுருங்க. நீங்க புராண புயல் இதிகாசத்தோட அவர் வந்து எதுக்கு நீங்க என்ன காரணத்துக்கு அவரை புராண புயல் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. நான் கேட்டது அவர் பதில் சொல்லவே இல்லையே. எது கேட்டாலும் சொல்லுவாருல்ல. வாங்கன்னு சொன்னாரு, பதில் சொன்னாரா? சொல்லுவாரு. சொல்லல. இது வரலாம் நீங்க சொல்லுவாங்க. சொல்லலன்ட்டு நானே இப்ப தானங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி அவர் சொல்லலைன்னா எங்க சொல்லுவாரு, எங்க அண்ணன் சொல்லுவாரு. அப்படி அவர் சொல்லலைன்னா சொல்லுவாருங்க. நீ உட்காருங்க. அப்படி அவர் சொல்லலைன்னா என்ன சொல்லுவாங்க. அப்படி அவர் சொல்லலைன்னா சொன்னி என்னது கேட்டு புரிஞ்சு பேசுறாங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அப்படியா சொன்னேன்? அப்படிதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி அவர் சொல்லலைன்னா சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா எத்தனை வேணாலும் கேள்வி எங்க அண்ணன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா என்ன சொல்லுவார். சரி, அதையும் கேட்டு சொல்லலைன்னா சொல்லுவேன். சரி, வேற கேள்வி கேட்டு அவர் சொல்லலைன்னா சொல்லாத அப்புறம் இருக்கு. அப்படியே அவர் சொல்லல. செருப்பு காட்டி அடிச்சு விட மாட்டேன். நீ உட்காருங்க. தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனா அப்படியே அவர் சொல்லல. நீங்க இந்த காசை கூட குடும்பத்தை காப்பாற்றணுமா? தூக்கு போடுறது என்ன இருக்கு? நான் சாகுறேன். துண்டு போட்டது உனக்கு பிடிக்கலையே, அதுக்கே முடியும். அங்க நல்ல நண்பனா இருந்தவே என்னை செருப்ப கட்டிட்டு அடிக்கிறேங்கிற. யார் நீ முதல்ல செருப்படி என்ன இதுக்கு சித்திரமும் கைப்படத்தவரை நாப்பழக்கம் எனக்கு தெரியாத பேச்சு. கட்டது கை மண்ணாத உலகளவு மரத்தை வாக்கி மனிதனை பேசிட்டு சபை அறிந்து பேச சில நேரங்களில் பேசாமல் பிதா குரு தெய்வம் அப்பா சுந்தரம் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் தாயிர் சுரந்த சொல்மிக்க மந்திரமில்லை. தெல்மி நான் எது சொன்னாலும் பேசுவோம்ல பண்ண சும்மா வந்திருக்க. 15 கப்பு வாங்கி வச்சிருக்கேன். குண்டியல் கப்பு. அப்ப என்ன பேசுறீங்க? தாயிர் சிறந்த கோவில் தந்தை சுரமிக்க மந்திரம் சொன்னீங்க. நம்ம ஈண்டெடுத்து உலகிற்கு கொடுத்தவள் யார் தெரியுமா? தாய். அந்த தாயை என்ன சொல்றோம்? அம்மான்னு சொல்லுவோம். ஈண்டெடுப்பதற்கு காரணமாக தந்தை. அந்த தந்தை என்ன சொல்றோம்? அப்பான்னு சொல்லுவோம். தம்பியுடைய படைக்கஞ்சான். தம்பிக்கு முதல்ல வந்தவன் இளையவன் சொல்லுவோம். அண்ணே மூத்தவன் அண்ணே. அண்ணனுக்கு தம்பி. அம்மா அக்கா தங்கச்சி அத்தை மாமா மச்சான் சித்தப்பா. கேட்க போறேன் நான் பேசுறதாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா? சீக்கிரம் கேள்வி. அக்கா தங்கச்சி அத்தை மாமா என்ன தலைவலிக்குது. அத்தை என் தரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன். நீ பேசுற தலை வலிக்குது எனக்கு. அத்தை மாமா சித்தப்பா சின்னம்மா நீங்க சொல்லியா மரியாதையா பேச சொல்லிவிட்டேன். இப்ப என்ன பேசினா நீ யாரப்ப கெட்டவார்த்தை பேசுங்க? யாரு இப்ப யார தத்ததே துருத்தி புருத்தின்னு சொல்லி சொல்லியா நீ சொன்னியா? தெரியுமா தெரியாதா? என்னையா ஒண்ணு பேசாம
சொல்லு. அதான் சொல்றேன்ல. ஏன்டா சொல்லல? இருயா வாங்க. சொல்ல வக்கில்லாதவனுக்கு வேற யாரங்க? வாச்சுக்கறாதயா. உனக்கு இவ்வளவு பேசினா ரெண்டே தான் சொல்ல. ஒரு 200 ரூபாய் கொடுத்துக்க. வெச்சமாலையா? சொல்ல தெரியல 200 ரூபாய் குறஞ்சு. என்ன இப்படி சொன்னவே ரெண்டா தான சொல்றே. இது ஒரு உங்கள் சங்கு சேகரிய டொண்டர கற்பூர வாசனை. என்ன பேசாம நீ ஐயா ஒரு பேசியா பேசாம. இவ்வளவு நேரம் பாலும் தெரியுதுன்னு தொட்டுட்ட நீதே படிச்சப்பா. சாமி நல்லா இருப்ப. நீ சொல்லியா நானும் சொல்லுவேன். உங்கள் சங்கு சேகரிய டொண்டர சொல்ல யா யாரே நீ பார்த்தா. இவ்வளவு நேரம் உள்ளம் பெருங்கோன்னு சொன்ன நீதே சொல்ல நீதானா? சொன்னேன். அகர முதல்ல தர நீதே சொன்னியா? சொன்னேன். கற்க கதறன்னு சொன்னது நீ. நான் தாயா சொன்னேன். சொன்னேன். நான் தான் சொல்றேன். ஏன் எனக்கு உங்கள் சங்கு சேகரிய டொண்டர நான் என்ன செய்வேன்? தலையில போட்ட விதிய தங்க கோபுர தகத சொல்லுங்க சொல்லுங்க. தெய்வமே 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 எப்படி சொன்னேன்? அதுதான் முதல்ல சொன்னேன். முட்டை தருவ முட்டை குறையத்து கோவலை என ஓடும். ஓதம்ல என்ன ஓதும்? ஓதுவேன். அட்டிச்சு பல்லுல இடையில நிப்பாட்டா பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல இல்ல நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்றேன். சொல்லுங்க ஜாமி. 10 தடவை ஒட்டக்கிழமை வட்டத்தில் இரவாக 3 ரோட்ல உட்காந்து 3 பேரும் கொட்டக்கலை மிக அப்பட்டவரை வெட்டி பழைய குத்தப்பட நீ விடிய விடிய வச்சு நீ கொண்டாலும் நீ நினைக்கிற மாதிரி நான் தெரியாது. நான் ஒரு கண்ணி பீசு நீ காய துப்புனா நான் நக்கிக்கிட்டே தான் நிற்பேன். அவன் பாரு பொண்ணாலா போட்டு அவன் எங்கிட்டோ போய் பார்த்துட்டு நீ உன்னே இதிகாசம் இலக்கிய இல்லையா? நான் சொன்ன அப்படி அவன் மாட்டி விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட நீ தோத்து போனீங்கன்னா ஆமா எல்லாம் பூரா விற்கணும்னு சொன்னேன். வித்து என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட தாளம் சொன்னேன். கட்டணும்ல. ஆமா ஏன் கட்டல? விடிய காலம் அல்லு வப்ப அல்லப்படாத ஆள் இருக்காங்க பிடிச்சு விடுவாங்க. ஆமா நீங்க யாரு வந்து யாரு கேட்க வக்கீல் தெரியலையே சொன்னாதான். சோச பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா கண்ணா, கரகர பிரியா சுந்தாம, நல்லத பிரியா ருத்ரா, கோதல பிரியா குண்டோதர என்பவர்கள் கரக பிரியன்னா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ஒரே வார்த்தை. சோச பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, ஒரு வார்த்தையில சொல்லியா? சோச பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனி பிரியா. நான் என்ன கேட்டேன்? அதை மட்டும் சொல்லுங்க. சோத்துல உப்பு போட்டீங்க. அபிச்சாரி ஒனியா பழச்சாரி ஒனியா பேச. உங்க பேர் என்ன? நாரதோட நிப்பாங்க. சாப்பிட்டா சாப்பிட்டேன், சாப்பிடலன்னா சாப்பிடல. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. என்ன செய்யறாரு? படைக்கிறார். எதை படைக்கிறார்? பூலோகத்தை அனைத்து ஜீவராசிகளை படைக்கிறார். 2 வரியில சொல்லுங்க. ஏன் சீக்கிரம் சொல்லுங்க சாமி. ஏன்னு கேட்டேன். இந்த ஐயா சொல்லிட்டு அதுதான் நடத்திட்டு இருக்க. இந்த கதை இல்ல. நீங்களும் வள்ளிக்கு இது பண்ணணுமா? என்னத்தே பண்ணணும் ஐயா சொல்றாரு. நான் சொல்ல அப்படி போ உள்ள போ. எதுக்கு? நான் ஒன்று சொல்லணுங்கிற அவசியம். கூப்பிட்டாதான் வள்ளியே வெளியில அப்படி போ. விடிய விடிய சும்மா நான் சொல்றேன். சொல்லியா முதல்ல பட்டு பட்டுன்னு சொல்லியா? எத்தனை வரியில? 2 வரியில சீக்கிரம் சொல்லுங்க. 4 வகை யோனி 7 வகை தொற்றும் 84 ஜீவராசி. சரி 4 யோனி என்னென்ன? என்ன? சராயசம் அண்டசம் சுபேதசம் பிசும். அதுல 3 லட்சம் விட்டுட்டிய. பருப்பு லட்சம், புளி லட்சம், மிளகு லட்சம். நான் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? படைப்புத்தல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோவப்படாம பேசு. சராயசம் என்றால் என்ன? என்ன நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்ல விடுறீங்களா? நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். கற்பப்பை மூலம் உற்பத்தியா மனிதன் முழுங்கு. அண்டசம் என்றால் என்ன? நீ சொல்றியா சொல்ல விடுறியா? சொல்லியா? போய் பரவணுங்கள். சுபேதசம் என்றால் என்ன? அழுக்கிறது பெண் வசு. உற்பத்தி சொன்னால் என்ன? மண்ணில் இருந்து உற்பத்தி தாவரங்களை தான் சொல்லி வச்சான். சரம் நடையுள்ளனே அச்சரம் நடை இல்லாவன என்போட்டு இந்த குப்பை தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊரணை நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய 7 வகை தோட்டத்தை தேவ எச்ச சித்த சாத்திய கிண்ணறல் கும்புருடர் வித்தியாத ராட்சத பூத பிரத பைசாச ஜாயினி ஜான தேவர் 14 லட்சம் பிரம்ம சத்திரிய வைசியன் சூத்திரன் மனுவர் 9 லட்சம் கோ இடப அசுப காத்த சிங்க சாத்தல சுவான மாசா பார்க்க விலங்கு 10 லட்சம் பன்னகாதி முதலான நிலத்தில் ஊர்மன 10 லட்சம் மகாத்திமிகிற குருமாக நீர் வாழ்வன 10 லட்சம் கற்பகம் ஆண்டாரா பாரிஜ எதிரி நாளிகள தாலி அசோத்தா விருச்சும் மகாதரி சுத்தோட சத்தோனும் ஆகிய இந்த 84 ஜீவராசியும் படிப்பது யாரியா? உலகிலே அனைத்தையும் படித்தான். ஆனால் மனிதனை எப்படி படைத்தான்? மனிதனை எப்படி வைத்துக் கொள்ள எப்படி வெளியில வந்த எப்படி வாழ்ந்த கடைசியில் எப்படி முடிந்தான்? அழகாக சொன்னார்களே உடற்கூற்று வண்ணத்திலே ஒரு மனமாது ஒரு வண்ணமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கிளங்கி ஒழுகிய வந்து ஊரு சுருவன் மீது கலந்து பணியில் ஓர்பாதி சிறுதுணி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்ம வரம்பு கபடம் என்று பார்வை மெய்
வாய் செவி காலல் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 நிறைந்து மட்டந்த யுதோர மகன்று புவியில் விழுந்து யோகமும் மாறும் தலைவனையாரி மண்பட கொங்கை எவ்வளவு அறிந்து ஓரறிவு ஈரமாறு வந்து போன்ற வந்து தவழ்ந்து மலையை மொழிந்து பாபரு போவனை நாவலந்து உடைமணியாறு இறைவிடமாறு சிங்கோ தங்குளம் தெருவிலிருந்து புழுதி அடைந்து தேடிய பாலர் ஓடியிருந்து 5 வயதாகிய விளையாடிய உயர்தரஞான குருவதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர்வரை என்று வளர விளம்பு 44 பிராமம் வந்து மயிர் முடியில் எருவனிலே வந்தவள் தண்டரை கொண்டை முனிந்து மணிபுணன் எங்க பணிகள் அணிந்து மாகதர் போவதர் கூடி வணங்க மதுரசுரவு மணிபுணமாக மங்கேர் கண்டு மதண்டு தொண்டு வலிய வரைந்து சுரிய வரைந்து மாமையில் ஒரு மனிதன் இப்படித்தான் வளர்ந்தார் மூத்தக்குடியின மண்ணை எடுத்து பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசவே இல்லையா? நான் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. உங்களையே நான் சொல்றீங்களா? என்ன சொன்னேன்? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துவிட்டா சொரணைகிற சுருக்கென்று சொல்லடி படுவா தாமே என்ன இடுப்பிலே கை வைத்தால் கூனி முன்பு வயிற்றுல கை வைத்தால் பையூர் பின்ன கை வாயை பொத்தினானே வாலி உள்ளே செல்ல தம்பி ஒத்தினானே வாய நான் பேசுறேன் கொஞ்சம் நேரம் பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசவே வாய முடியாம வாயை மூடினான் ஏனென்றால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மிகப்பெரிய போட்டி. ஐயோ எவனுடைய அருகிலே இருக்கக்கூடிய ஐயோங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது நிலையிலே தெரிந்து கொள்கிறேன். ஆனா நீங்களும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஓடி 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 உட்கார் அந்த ஜோதியை நான் தெரியாம வந்து மாரீசன் மாயமா தனக்குத்தானே பேசுற கிறுக்குனாலே அப்பன் இறந்தும் நீ ஆத்தாள் மலையிலே ஒப்படையமா அப்பன் இறந்தும் நீ ஆத்தாள் மலையிலே ஒப்படைய மாமன உறுதிடி சப்பைக்காலம் நிறைவேற்ற ஆர்வத்தில் என்ன பெருமை இருக்கு? என்னைய மாட்டி விட்டு வெங்க போய் தொலைஞ்சிட்டாங்கல்ல, நாசமா போய் படுக்கிறேன். சப்பளத்துக்கு தேவையாது தேவை தேவை ஓடுகிறேன். நான் பேசுறேன் என்ன ஊர்ல அவார்டாயா கொடுக்க போறாங்க, அதை கூட கொடுக்க சொல்லுங்க. நான் கூட்டிட்டு போக தயாரா இருக்கேன். எது அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னது வெள்ளாடு மாதிரி இருக்குமா? என்ன செம்பிளியாடு மாதிரி இருக்குமா? என்னது அவார்டுன்னு ஒரு ஆடு சொன்னீங்களே, அவார்டு கொடுக்கணும்னாங்களே கொடுக்கலையா? அது இல்லையா, நல்லா பேசுறாரு அந்த பாராட்டி இருப்பாங்க சொல்றேன். என்ன பால்ட்டியா மல்லிட்டியா சுக்குட்டியா? என்னது பாராட்டின்னு ஒரு டீ சொன்னீங்களே, அது என்ன டீன்னு சொல்லுங்க. அந்த டீ என்ன டீன்னு சொல்லுங்க. பாராட்டினா அது இல்லையா, சம்பளம் கொடுப்பாங்க காலைல நாங்க நல்லா பேசினாரு சம்பளம். அதை சொல்றேன். பழாப்பழமா இருக்குமா வாழைப்பழமா இருக்குமா? என்னது இந்த சம்பளம்னு ஒரு பழம் சொன்னீங்களா? சூப்பர் சொன்னமுட்டா. அது என்ன அட என்னையா நீ சம்பளம் இருக்குமா? இல்லையா நடக்க முடியல. ஏன்டா முடி வச்சுட்டு இல்லங்கிற என்ன முடியல முடி இல்லைன்னு சொன்னா நீதான முடியல முடி வச்சுட்டு முடி இல்லைன்னு சொல்லல முடியல முடி வச்சுட்டு ஏன்டா இல்லங்கிற கடுப்பு வந்து அப்புறம் என்ன மல்லிகை பூவா கனாமர பூவா? என்னது நம்ம கடுப்புன்னு ஒரு பூ சொல்றீங்க, அது என்ன பூயா? ஒரு செவந்தி பூ மாதிரி இருக்குமா, ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்குமா? சரி ஏர்வாடி லூசா இருக்குமோ? கடுப்புங்கிறது அது இல்ல. என்ன போது நான் நிக்கவா போவா? நீ போய் என்ன ஏன் கூப்பிடுற? எப்ப கூப்பிட்டேன்? இப்ப தானடா கூப்பிட்டேன். என்ன நிக்கவா போகவா? யாரு நீதாடா நிக்கவா போகவான்னு கூப்பிட்ட? நீதாடா கூப்பிட்ட? அட கடவுளே, என்ன கடை? மளிகை கடை உள்ள இருக்கா இல்ல வெத்தலா கடை உள்ள இருக்கா? என்னது இப்பதான் ஏதோ கடை உள்ள இருக்கு. நீ கடவுள் நீதாடா கடவுள்? என்ன கடை உள்ளே நான் சொன்னேன், நீ சொன்னது கடவுள். கடவுளே அதுவே என்னடா கடை உள்ள இருக்கு? நீ மனுஷனாயா? நீ எனக்கு எத்தனை காலியா இருக்கு? 2 காலு. பால் இருக்கா? இல்ல. என்ன பார்த்து நாய் நீ கேக்குற? எப்ப இப்பதான் கேட்ட? என்ன மனுஷன் நாயா நீ? மனுஷன் நாயா நீ சொல்றா பதில சொல்ற அறிவை சொல்ல பதில் அவ பேசு. என்ன கைய கையா இருந்தீங்கன்னா நான் இப்ப உண்ட பேச அட நீ பேசுங்க. அட ஓடுறியா கேள்வி செய்யல கட்டியா? ஏப்பா செய்யல சொல்ல எனக்கு புரியாதேப்பா. சரி இருந்தாலும் கேட்டு பாக்குறேன். உங்க அப்பா யாரு? நெஞ்சு ஒலிக்குதான். உங்க அப்பா யாரியா? பாய கிழிச்சு எங்க அப்பா வேற நம்பி. அடா நம்பி வத்தவில்லையா? நான் அட அண்ணன் தம்பி 7 பேரு. நாங்களே அட எரும மாட்டு பயிலா அண்ணன் தம்பி 7 பேரை பெற்று போட்டு ஒப்பே நம்பிதானடா? எங்க அப்பா தான். அட பிள்ளைய பெற்றதுக்கியா கடைசி காலத்துல அப்பா அம்மாவை இருக்க வச்சு சாப்பாடு ஊறது தானே. இங்க என்னடா நீ உட்கார்ந்துட்டீங்க, உங்க அப்பா வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டீங்க. எங்க அப்பா உங்க பெண்ண நம்பிதானே? எங்க அப்பா வேறு உள்ள தலைவர் நம்பிதான் செய்யலாம். ஆளு ஒப்பாத சம்பாதிச்சு கட்டட வேலை பார்த்துட்டு கட்டட வேலையா?